கிபி 1010 கிரேன் இல்லாமல், சிமெண்ட் இல்லாமல், மெஷின் இல்லாமல் இந்திய தமிழ் பொறியாளர்கள் 63 மீட்டர் உயரமான கிரானைட் கோபுரம் கட்டினாங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் தான். இதில் இருந்த மெட்டீரியல் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தா, முழு கோயில் முழுசுமே கிரானைட் கல்லால் கட்டியிருக்காங்க, கிரானைட். ஆனால் தஞ்சாவூர் அருகில் எந்த கிரானைட் குவாரியுமே இல்லை. அதாவது 1,36,000 டன்னு கல், நதி, மர ரோலர், யானைங்க, ஆயிரக்கணக்கான மனுஷங்களை வச்சு தொலை தூரத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மாபெரும் லாஜிஸ்டிக்ஸ் திட்டம் இது. லிஃப்டிங்கில் இருந்த ப்ராப்ளம். மேலே இருக்கிற கலசக்கல் மட்டும் 80 டன் எடை. இது 216 அடி உயரத்தில் வச்சுருக்காங்க. கிரேன் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இதை கொண்டு போனாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, 6லேருந்து 8 கிலோமீட்டர் நீளத்துக்கு மண் சரிவு ரேம்ப்பு போட்டிருக்காங்க. இதே முறையில் தான் எஜிப்து பிரமிடும் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய ஒரு உண்மை. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இந்த கோயிலில் சிமெண்ட்டு இல்லை, கல்லில் இன்டர்லாக் ஜாயின்ஸ் மற்றும் டவுடைல் கட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முறையில் இணைச்சிருக்காங்க. இந்த ட்ரை ஸ்டோன் டெக்னாலஜி வெப்ப மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விரிவாக்கத்தையும் சுரக்கத்தையும் சமநிலைப்படுத்தி 1000 வருஷமாக உடையாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த கோயிலில் மென்மையான நதி மணலுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்ம ஆட்கள் இது பண்ணியிருக்காங்கன்னா, மண், கிரானைட் பல அடுக்கு வச்சு அடித்தளம் அமைச்சிருக்காங்க. எடை பறந்து இருக்கிறதுனால அதே நியமத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஸ்கை கிராப்பர்ஸும் கட்டுறாங்க, பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னையே இதை நம்ம ஆட்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. பிரகதீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் மட்டும் இல்லைங்க, 11ஆம் நூற்றாண்டில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் மார்வல் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். பழமையான அறிவியல் இன்றைய பொறியியலுக்கும் பயன்படக்கூடிய அறிவியல். இணைந்திருங்கள் குவாண்டம் தமிழனோடு.